இது டியூன் படத்தில் வந்த சீன் இல்லை. நேற்று ராஜஸ்தானில் வீசின மணல் புயல். மணிக்கு 50லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியது இந்த காற்று. இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் 45 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட் வரப்போ அந்த மணல் இருக்கு இல்லையா, ராஜஸ்தானில் தார் டெசர்ட்டில் இருக்க மணல் இருக்கு இல்லையா, அது ஹீட் ஆகும். ஸோ அது நல்ல ஹீட் ஆகிறப்போ அது மேலே இருக்கிற அந்த ஏர் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏராக மாறிடும். ஸோ அந்த ஹாட் ஏர் கீழே தங்காது இல்லையா, அது என்ன ஆகும், அப்படியே ரைஸ் ஆகி மேலே போகும். அப்படி ரைஸ் ஆகுறப்போ அந்த இடத்துல கேப் வந்து ஒரு வேக்கம் வந்து அந்த வேக்கம் ஃபில் பண்ணுறதுக்கு சரௌண்டிங்கில் இருக்க கூலஸ்ட் ஏர் வந்து தங்க ஆரம்பிக்கும். அப்போ தங்க ஆரம்பிக்கிறப்போ ப்ரெஷர் டிஃபரன்ஸ், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரும். அதனால ஒரு ஸ்ட்ராங் விண்டு கிரியேட் ஆகும். அதுதான் கஸ்ட்டுன்னுவாங்க. ஸோ அந்த விண்ட் என்ன பண்ணும்னா அப்படியே கீழே மண் புழுதி எல்லாத்தையுமே அள்ளி மேலே கொண்டு போகும். ஸோ இப்படி தான் சுனாமி போல் அப்படியே உருவாகி ஃபுல்லாக அப்படியே பிளாஸ்ட் ஆகும். ஸோ இது ராஜஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இது நடந்துருக்கு. நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் சொல்கிறாங்க. அண்ட் இது ராஜஸ்தானில் மட்டும் இருக்காது, டெல்லி, உத்தரப்பிரதேசுக்கும் நகர்ந்து போகும். ஸோ இது இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் சைடு நகர்ந்து போகும். அண்ட் இதுக்கு ஹிந்தியில் அந்த ஏரியாவில் ராஜஸ்தானில் அவங்க வச்ச பேர் ஆந்தி. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்னால நடக்கிற ஒரு ஃபினாமினன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் இந்த மணல் புயல் போனதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கிறான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக நடக்கும். செம்மையாக மழை பெய்யும். அதை தான் IMD, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க. யாரும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போய் ட்ராவலும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை டெல்லியில் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்த்தன் சைட் ஆஃப் இந்தியாவுக்கு டெல்லி, UP, ஹரியானா, ராஜஸ்தான் போயிருந்தப்போ நீங்கள் இதே சாண்ட் ஸ்டார்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டென்ட் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.